ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவும் சோழனும் வயல் வரப்பில் நின்றுட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு சேரன் வந்து தனியாக நின்றுட்டு இருக்க. அப்போ சந்தாவும் வந்துடுறாங்க. சந்தாவும் கேட்குறாங்க, இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் வந்ததே இல்லையா ஒரு வாட்டியும் அப்படின்னுட்டு. அப்போ வந்து சேரன் சொல்கிறாரு, எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரோம், இப்போ வந்து வந்தாக வேண்டிய சுச்சுவேஷன், அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்லவும் சந்தாவும் சுற்றி பார்க்குறாங்க. அடுத்து ரெண்டு பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு சோழன் நிலா வயலெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே கோயில் பக்கம் வந்துடுறாங்க. சேரனும் சந்தாவும் அப்படியே வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்களும் கோயில் பக்கம் வந்துடுறாங்க. அப்போ வந்து சேரன் சந்தா சேர்ந்து வர்றதை பார்க்குறாங்க. கார்த்திகா அவங்க மனசுலேயே நினச்சிக்கிறாங்க, ஏதோ வந்து இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது சம்திங் அப்படின்ட்டு அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க. அடுத்து எல்லாரும் வந்து கோயில் மரத்தடியில் வந்து உட்காந்துக்கிறாங்க. அப்போ வந்து கார்த்திகாவோட அம்மா கார்த்திகா அவங்களும் வந்து மரத்துக்கு அந்த சைடு உட்காந்துக்கிறாங்க. அப்போ சேரனுடைய ஃபேமிலி எல்லோரும் வந்து மரத்துக்கு இந்த பக்கம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கவும் அப்போது ஊர்க்காரர் வந்து வந்துடுறாரு. ஊர்க்காரர்கிட்ட வந்து சேரன் வந்து கேட்குறாரு, இவ்வளவு வந்து கிராண்டாக வந்து திருவிழாலாம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து சாமியை கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்தோம் அப்படின்ட்டு சொல்லவும் இந்த ஊர்க்காரர் சொல்கிறாரு, ஆமாம் தம்பி, இங்கே வருஷம் திருவிழா சூப்பராக இருக்கும் தம்பி, அதான் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, வருஷம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வந்துடலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கவும் பக்கத்தில் வந்து கார்த்திகாவோட அம்மா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. இவங்க ஒரு வருஷம் நம்ம கூட சேர்ந்து வந்ததுக்கே நம்மளால் இருக்கவே முடியல, இதில் வருஷம் வேறு இவங்க வருவாங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கவும் அடுத்த ஊர்க்காரர் சொல்கிறாரு, தம்பி இது மட்டும் இல்லை, நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். ஊரில் உள்ள பொம்பளைங்கள்லாம் அவங்க நேர்த்திக்கடன்லாம் செய்வாங்க, பொங்க வைக்கிறவங்க வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக கடா வெட்டு வேறு நாளைக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஊரில் உள்ள பொம்பளைங்க எல்லாரும் அவங்கவுங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னுட்டு வேண்டிக்கிட்டு அந்த குடும்ப மக்களுக்காக அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் பரிகாரம் அப்படின்னுட்டு பண்ணுவாங்க தம்பி. இந்த வருஷம் நீங்கள் வந்திருக்கீங்க இல்லையா, முறை வந்திருக்கீங்க, அப்படின்னா உங்கள் குடும்பத்திலேருந்து யாராச்சும் பொம்பளைங்க பரிகாரம் பண்ணணும்ல அப்படின்ட்டு சொல்லவும் அப்போ வந்து எல்லாரும் முழிக்கிறாங்க. அப்போது கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் பொம்பளைங்க தானே இவங்க வீட்டில் யார் பொம்பளைங்க அப்படின்றது தங்கியிருக்காங்க, எல்லாரும் இருந்தவங்க பாதியிலேயே போயிடுவாங்க, இதில் இவங்க குடும்பத்திலேருந்து இவங்களுக்காக பரிகாரம் வேறு செய்வாங்களாக்கும் அப்படின்ட்டு சொல்ல சேரன் சொல்லாரு, இல்லைண்ணே, நீங்கள் பொம்பளைங்க செய்கிற மாதிரி பரிகாரம் சொல்லாமல் ஆண்கள் செய்கிற மாதிரி பரிகாரம் ஏதாச்சும் சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு சொல்ல அந்த மனுஷன் நிற்கிறவர் சொல்கிறாரு, அதான் உங்கள் வீட்டில் தான் இந்த பிள்ளை இருக்க, இவங்க செய்ய மாட்டாவளா அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் சொல்கிறாரு, இல்லை அவங்களால முடியுமான்னு தெரியல, நாங்கள் செய்கிற மாதிரி ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு சொல்லவும் நிலா சொல்கிறாங்க, அண்ணா என்னென்ன நான் இங்கே இருக்கிறப்போ நீங்களே வந்து இதை செய்ய வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறீங்க, ஏண்ணே நான் செய்யக்கூடாதா, இங்கே பாருங்கள் நான் செய்கிறேன், என் குடும்பத்துக்காக நான் பரிகாரம் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்ல சேரன் சொல்கிறாரு, வேணாம்ப்பா, என்ன பரிகாரம்னு நமக்கு தெரியலப்பா, நீ எதுக்குப்பா செய்யணும் அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, எதுவானாலும் இருக்கட்டுண்ணே, என்ன பரிகாரம்னாலும் செய்கிறேன்னு, உங்கள் குடும்பத்துக்காக உங்களுக்காக நம்ம குடும்பத்துக்காக நான் செய்யாமல் வேறு யாருன்னே செய்கிறது அப்படின்னுட்டு சொல்ல அங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க மனசுலேயே, ஆமாம் இவ பெரிய இவா இப்போ வந்துட்டு பரிகாரம் செய்ய போகிறேன் அது செய்ய போகிறேன் அப்படின்ட்டு வந்துட்டா அப்படின்ட்டு சொல்லி அவங்க மனசுலேயே பேசிட்டு இருக்காங்க. அப்போது பாண்டியனுக்கு ஃபோன் வருது. பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ஃபோனை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் போயிடுறாரு. அப்போ வானதி வந்து பேசுகிறாங்க. வானதி பேசுகிறப்போ சொல்கிறாங்க, என்ன பாண்டியா ஊரெலாம் எப்படி இருக்கு, செட் ஆயிருச்சா, நாம் தான் பார்த்துக்கவும் முடியலை, அடிக்கடி பேசவும் முடியலை, நீ ஊருக்கு போனதுலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணவும் மாட்டுக்க அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன் சொல்கிறாரு, இல்லை வானதி அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இங்கே ரொம்ப பிஸியாக ஆகிட்டோம், அது மட்டும் இல்லாமல் ஒரே வீட்டில் எல்லாரும் இருக்கோமா, அதனாலே என்னால் ஃபோன் பண்ணி பேச முடியலை அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து வந்து வானதி சொல்கிறாங்க, உன்னை பார்க்காம என்னால் இருக்கவே முடியலடா அப்படின்ட்டு சொல்ல அடுத்து பாண்டியன் சொல்கிறாரு, சரி வானதி நீ வீடியோ காலில் வா சரியா அப்படின்ட்டு கூப்பிடவும் வானதின்னு சொல்கிறாங்க, இரு நான் உன்னை பார்த்தே ஆகணும், வீடியோ காலில் வாரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வீடியோ காலில் வந்து பேசிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க.
அப்போ பாண்டியன் வந்து கேட்குறாரு, வானதி நீ சொன்னல்ல என்னையும் சேர்த்து கோயிலுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னுட்டு. இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன், கோயிலை சுற்றி காமிக்கிறேன் சரியா, இந்த வீடியோ காலில் எப்படி இருக்குன்னு பாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரே ரொம்ப நல்லா இருக்கு வானதி, ரொம்ப பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு கோயில் வந்து அப்படியே சுற்றி சுற்றி காமிக்காரு. அப்போ வந்து ரொம்ப அழகாக இருக்கு. வானதியும் பார்க்குறாங்க, ஏய் உங்கள் ஊர் அவ்வளோ சூப்பராக இருக்குடா, ஏய் இத்தனை நாள் இதை நீ மிஸ் பண்ணிட்ட பாத்தியா அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியனும் சொல்கிறாரு, ஆமாம் வானதி எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா வருஷம் வருஷம் இங்கேயே வந்திருப்போம் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்கவும் அடுத்து வந்து வானதி கேட்குறாங்க, இந்த இடம் இவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கே, கிராமமா எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்க அப்போ வந்து பாண்டியன் சொல்கிறாரு, அதுவா திண்டுக்கல் பக்கம் ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிற ஊர் தான், நாங்களே வழியை கேட்டு கேட்டு வந்தோம் பார்த்துக்கோயேன் அப்படின்ட்டு சொல்லவும் வானதி சொல்கிறாங்க, சூப்பராக இருக்குடா பாண்டியா, கண்டிப்பாக நான் சொன்னேன்ல நமக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலுக்கு வந்தே தீரணும் அப்படின்ட்டு சொல்லவும் பாண்டியன்னு சொல்கிறாரு, கண்டிப்பாக வருவோம், உன்னைய விட்டுட்டுலாம் வர முடியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து நல்லா பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து வானதியோட அண்ணன் வந்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவளுக்கு இதே வேலையாக போச்சு, நாம் எத்தனை வாட்டி இந்த மெக்கானிக் கூட பேசவே கூடாது அப்படின்ட்டு சொன்னாலும் வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காளா, இவளுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவமாக போய் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்கிறாரு, இங்கே பாருமா இந்த வானதி இருக்காளே அந்த மெக்கானிக் கூட வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காமா, எத்தனை வாட்டி சொன்னாலும் அவன் நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேக்காமா, நீயும் பார்த்துட்டு சும்மாவே இருக்க அப்படின்ட்டு சொல்ல அம்மா சொல்கிறாங்க, டேய் நீ நானும் தானடா எத்தனை வாட்டி அவகிட்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், அவன் என்னடான்னா ஏதாச்சும் சொன்னா போலீஸில் போயிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா, உன்னால் எப்படி எதுவும் செய்ய முடியலையோ அதே மாதிரி தானடா என்னாலேயும் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கேன் அப்படின்ட்டு சொல்லவும் அண்ணன் சொல்கிறாரு, கண்டிப்பாக ஏதாச்சும் செஞ்சே ஆகணுமா, இல்லைன்னா கண்டிப்பாக அவன் கூட ஓடி போனாலும் போயிடுவா அப்படின்ட்டு சொல்ல அம்மா சொல்கிறாங்க, ஏய் நீ ஏதாச்சும் செய்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு புதுசாக எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டிட்டு தொலையாத, அது மட்டும் இல்லாமல் புதுசாக எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வந்து விட்டுறாதடா, நீ சும்மா இருந்தாலே போதுண்டா அப்படின்ட்டு சொல்ல அண்ணன் வந்து மனசுலே நினைக்காரு, கண்டிப்பாக வந்து இவளை ஏதாச்சும் செஞ்சே ஆகணுமா, இல்லையா அந்த பாண்டியனோட குடும்பத்தையாச்சும் ஏதாச்சும் செஞ்சே ஆகணுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் மனசுல நினச்சிட்டு இருக்க அங்கிட்டு வானதியும் பாண்டியனும் ஃபோனில் வந்து பேசிட்டு இருக்கவும் அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, சரி வானதி ரொம்ப நேரம் பேச முடியாது, அண்ணன் வேற அங்கே எல்லார் கூடயும் நின்று பேசிட்டு இருக்கு, நான் போகணும் சரியா அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறாங்க, சரி எப்போ வருவ திரும்பி அப்படின்ட்டு. அப்போ பாண்டியன் சொல்கிறாரு, நாளைக்கு ஏதோ ஸ்பெஷல் பூஜைலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வானதி, அந்த பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வருவோம் அப்படின்ட்டு சொல்ல வானதியும் சொல்கிறாங்க, சரிடா நீ பார்த்துக்கோ சரியா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. அடுத்து பாண்டியன் வந்து அங்கே பேசுகிறப்போ வந்து எல்லார் கூடயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அப்போ நடேசன் வராரு. நடேசன் வந்து கேட்குறாரு, என்ன எல்லாரும் கூட்டம் நின்று எதையோ பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க போலையே அப்படின்ட்டு சொல்லவும் அப்போ ஊர்க்காரர் சொல்கிறாரு, அண்ணே நம்ம ஊரோட வழக்கத்தை உங்கள் பையங்களுக்கு தெரியாதாமே, நாளைக்கு பொம்பளைங்கள்லாம் செய்வாங்கள்ல பரிகாரம், அதான் அதை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்ல நடேசன் சொல்கிறாரு, ஆமாடா சேரா ஓ அம்மாவும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இங்கே கோயிலில் பரிகாரம்லாம் பண்ணியிருக்குடா அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து கேட்குறாரா, அம்மாவுமா பரிகாரம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல நடேசன் சொல்கிறாரு, இங்கே குடும்பத்துக்காக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வருஷம் வருஷம் பரிகாரம் செய்கிறது வழக்கண்டா, அப்போ அம்மா வந்து இங்கே இருக்கிறப்போ அம்மாவும் பரிகாரம் செஞ்சிருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ நம்ம குடும்பத்துலேயும் அதே மாதிரி பரிகாரம் செய்யணும்லா அப்படின்ட்டு சொல்ல சேரன் வந்து சொல்கிறாரு, அப்பா இந்த பரிகாரத்தை நிலாவை செய்ய சொல்கிறாங்கப்பா, நிலாவும் செய்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு அடம்பிடிக்குது அப்படின்ட்டு சொல்ல நடேசன் வந்து பார்க்குறாரு, நிலாவா ஏம்மா நிலா உன்னாலெல்லாம் பரிகாரம் முடியாதுமா அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, எதுக்கு எல்லாரும் என்னால் செய்ய முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் செய்கிறேன், நம்ம குடும்பத்துக்காக நான் செய்யாமல் வேறு யார் செய்வாங்க, கண்டிப்பாக நான் செஞ்சே தீருவேன் அப்படின்ட்டு சொல்ல நடேசன் சொல்கிறாரு, சரி நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், நீ கேட்குறதா இல்லை, ஏதோ நாளைக்கு என்ன பரிகாரம்னு உனக்கே தெரிஞ்சிடும்லாம் விடு அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாரும் சாமியை கும்பிட்டு மறுபடியும் தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க.
அடுத்து நிலா என்ன பண்ணுறாங்கன்னா சுடு தண்ணி வைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போ சுடு தண்ணி வச்சுட்டு இருக்க கார்த்திகாவும் வந்துடுறாங்க. கார்த்திகா கேட்குறாங்க, என்ன நிலா சுடு தண்ணி வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்போ நிலா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்திகா, இங்கே வந்து கொஞ்சம் கோல்டு பிடிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, த்ரோட் பெயினாக தொண்டை எல்லாம் ரொம்ப வலிக்குதா, அதான் சுடு தண்ணி குடிக்கலாமேன்னுட்டு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லவும் கார்த்திகா கேட்குறாங்க, ஆமாம் நிலா, உங்கள் கூட ஒரு ஹிந்திக்கார பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே, அவங்களுக்கு சேரன் மாமா மேலே ஏதோ விருப்பம் இருக்கு போலையே அப்படின்னுட்டு. அப்போ நிலா சொல்கிறாங்க, எதை வச்சு கார்த்திகா நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க அப்படின்னுட்டு. அப்போ கார்த்திகா சொல்கிறாங்க, இல்லை, எப்போ பார்த்தாலும் மாமா கூடவே பேசிட்டு இருக்காங்கல்ல, அதனால தான் கேட்டேன் அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது கார்த்திகா, அது ஒன்றும் இல்லை, சேரன் அண்ணன் மூலமாக தானே எங்களுக்கு அந்த பொண்ணைய பழக்கம், அதனாலே தான் அண்ணன் கூட கொஞ்சம் நல்லபடியாக அவங்க பேசுகிறாங்க, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லவும் நிலா வந்து கேட்குறாங்க, ஆமாம் கார்த்திகா, நாளைக்கு வேற பரிகாரம் இருக்குது அப்படின்னுட்டு சொன்னாங்க, உங்கள் வீட்டிலேருந்து யார் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்ட்டு சொல்ல அப்போ கார்த்திகா சொல்கிறாங்க, வேறு யார், நான் தான் அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து என்ன பரிகாரம் கார்த்திகா உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்கவும் கார்த்திகா சொல்கிறாங்க, அதுவா நிலா, அது வேற ஒன்றும் இல்லை, பூச்சட்டியை தூக்கிட்டு கோவிலில் சுற்றி வரணும், அதான் பரிகாரம் அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, பூச்சட்டியா, இப்படி ஒரு பரிகாரம் இருக்குதா அப்படின்னுட்டு. அப்போ கார்த்திகாவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏய் கார்த்திகா, கார்த்திகா இங்கே வா அப்படின்னுட்டு கூப்பிட கார்த்திகா சொல்கிறாங்க, நிலா, எங்கள் அம்மாவுக்கு மூக்கு வேத்துருச்சு, இப்போ மட்டும் நான் போகலை, கண்டிப்பாக இங்கே வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடும், நான் போகிறேன் சரியா, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல கார்த்திகாவெலாம் சொல்கிறாங்க, சரி கார்த்திகா நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்கள் அம்மா கண்டிப்பாக ஏதாச்சும் சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லவும் கார்த்திகா சொல்கிறாங்க, சரி நிலா, நம்ம நாளை காலையில் கோயிலில் வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்த நிலா என்ன பண்ணுறாங்கன்னா சுடி தண்ணி எல்லாம் வச்சுட்டு அதை அப்படியே வெளியில் கொண்டு போகிறாங்க. அப்போ வெளியில் வந்து சோழன் மட்டும் உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கவும் சோழன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சோழன் வந்து கேட்குறாரு, என்ன மறுபடியும் சுடு தண்ணி கொண்டு வந்துட்டீங்களா, என்ன கார்த்திகா அம்மா ஒன்றும் சொல்லலையா அப்படின்ட்டு கேட்க நிலா சொல்கிறாங்க, இல்லை அவங்க ஒன்றும் வரல, அவங்க இல்லாதப்ப தான் நான் கிச்சனுக்குள்ளேயே போனேன், கார்த்திகா தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து கேட்குறாரு, கார்த்திகாவா, கார்த்திகாவுக்கு என்னவா அப்படின்னுட்டு. அப்போ நிலா சொன்னாங்க, இல்லை நாளைக்கு வேற பரிகாரம்லாம் இருக்குல்ல, அதான் அதை பற்றி பேசிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு சொல்ல சோழன் வந்து கேட்குறாரு, ஆமாம் பரிகாரத்தை பற்றி கேட்டிங்களா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னுட்டு. நிலா சொன்னாங்க, ஆமாங்க, நானும் ஏதோ பெருசாக ஏதோ ஒரு பரிகாரம் தான் செய்ய போகிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டேன், ஆனால் கார்த்திகா சொன்னாங்க பூச்சட்டி எடுத்துட்டு கோயிலை சுற்றி வரணுமாமே, அதானா நானும் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் சோழன் அப்படின்ட்டு சொல்ல சோழன் சொல்கிறாரு, என்ன நிலா, இந்த பரிகாரம்லாம் உங்களுக்குன்னே பரிகாரத்தை கண்டுபிடிச்ச மாதிரியே இருக்க, ஒரு பூவே பூச்சட்டியை தூக்கிட்டு அப்படியே கோயிலை சுற்றி நடந்து வர போகுது, ஐயோ கேட்கவே ரொம்ப சிரிப்பாக இருக்குல்ல அப்படின்ட்டு சொல்ல நிலா சொல்கிறாங்க, ஹலோ என்ன கிண்டலா, என்ன நான் சொன்னதை எனக்கே சொல்லி கிண்டல் அடித்து பேசுகிறீங்களா நீங்கள் அப்படின்ட்டு சொல்ல சோழன் சொல்கிறாரு, எங்க சும்மா சொன்னேங்க, இதுவுமே சொல்லக்கூடாதா, எதையாச்சும் சொன்னால் ஏதாச்சும் சொல்லிடுவீங்களே நீங்கள் அப்படின்ட்டு சொல்ல அப்போ சேரன் பல்லவன் பாண்டியன் சந்தா எல்லாரும் வந்து வெளியில் வந்து சோழன் நிலா கூட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நடேசன் வந்து ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே சுற்றிட்டு வர்றாரு. அப்போ சேரன் வந்து கேட்குறாரு, அப்பா நீங்கள் ஊருக்கு வந்ததுலேருந்து உங்களை வந்து கையால் பிடிக்கவே முடியல, எப்போ பார்த்தாலும் யாராச்சும் பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு போயிடுறீங்கப்பா, அப்படி எங்கே தான்ப்பா போயிட்டு வருவீங்க அப்படின்ட்டு சொல்ல அப்போ நடேசன் சொல்கிறாரு, டேய் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இந்த ஊரில் இருக்காங்கடா, அதான் இங்கே வந்ததுமே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஊரை சுற்றுறது எனக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்குடா, அதுவும் சின்ன வயசுக்கே போன மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் கூட வந்திருந்த அந்த ஊர்க்கார நண்பர்கள் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க, ஆமாப்பா உங்கள் அப்பா இப்போ கூட உங்கள் அம்மாவை லவ் பண்ண அந்த இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார், அதை பற்றி பேசிட்டு கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டு சந்தோஷமாக வந்தோம் அப்படின்ட்டு சொல்ல நிலா சொன்னாங்க, என்னது லவ் மேரேஜா அப்போ நான் உங்களுக்கு அப்படின்ட்டு சொல்ல அவங்க நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆமாம் உங்கள் மாமனார் இருக்கார்ல, உங்கள் மாமியாரை அம்புட்டு லவ் பண்ணி தான் கல்யாணமே பண்ணார், அதான் அந்த இளமை காலத்துக்கே அவ்வளோ தூரம் போயிட்டு அந்த நினைவுகள் எல்லாம் நல்லா பேசிட்டு வந்தோம் அப்படின்ட்டு சொல்லவும் இதை கேட்ட உடனே சேரன் சோழன் பல்லவன் பாண்டியன் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நிலா சொல்கிறாங்க, நானும் எத்தனையோ வாட்டி என் மாமனார்கிட்ட என்னோட மாமியாரை பற்றி கேட்டும் பார்த்துட்டேன்,
அவங்க அவங்கள பற்றி எதுவும் சொன்னதே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஏதாச்சும் சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லவும், அந்த ஊர்க்கார நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க, அதுவாம்மா, இதோ உன் மாமனார் இளமை காலத்தில் உங்கள் மாமியாரை மதுரை இருக்குல்ல அந்த ஊரில் அழகர் திருவிழா அப்பந்தான் பார்த்தாரு. அப்போ அவங்க மாமியாரை பார்த்த உடனே கட்டுனா இந்த பிள்ளைய தான் கட்டுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பின்னாடியே போய் எங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்களோட குடும்பத்துக்கிட்டேயே அடி வாங்க வச்சாம்மா. அது மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைய பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எங்களையும் கூட்டிட்டு அடிக்கடி மதுரை பக்கம் கூட்டு போயிடுவாம்மா. அதான் அதெல்லாம் இப்போ பேசிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்ல நடேசன் வந்து சொல்லாரு, டேய் நீங்கள் ஏன்டா இதெல்லாம் இவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போங்க, உங்கள் பொண்டாட்டிங்க கிளம்பி இங்கே வந்துட போகுதுங்க, போங்கடா போங்க அப்படின்ட்டு சொல்லவும், அவங்க வந்து சரிம்மா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து நடேசன் சொல்கிறாரு, எல்லாரும் இங்கே வாசலில் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கீங்க, நாளைக்கு காலையில் கோயிலுக்கு காலங்காத்தால் கிளம்பணும்ல, உங்களுக்கெல்லாம் தூக்கமே வராதா அப்படின்ட்டு சொல்ல சேரன் கேட்குறாரு, அப்பா நீங்கள் தான்ப்பா ஊர் சுற்றிட்டு வரீங்க, நாங்கள் சும்மா உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தா உடனே இப்படி வந்து பேசுகிறீங்க அப்படின்ட்டு சொல்லவும் நடேசன் சொல்லாரு, டேய் சேரா அங்கே பாரு, ஏற்கனவே லேட் ஆகிட்டு, இனி பேசுனா காலங்காத்தால எந்திக்க முடியாதுடா, அதனால என்ன பண்ணுங்க இப்போ போய் தூங்குங்க, அப்போ தான் விடிய காலையில் எந்திரிச்சு சாமியை கும்பிட போனோம், அதுவும் நிலா வேற பரிகாரம் பண்ணுவேன்னு சொல்லி வச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லவும் சேரனும் சொல்கிறாரு, ஆமாப்பா நிலா நீ வேற பரிகாரம் பண்ணணும்ல, அதனால நீ என்ன பண்ண போய் தூங்கு, காலங்காத்தாலே எழுந்திரிச்சு நம்ம வந்து சாமி கும்பிட போகணும்ப்பா அப்படின்ட்டு சொல்லவும் எல்லாரும் வந்து அப்படியே இந்த எபிசோட் முடியுது.